முக்கியமாக வாரம் 2 முறை எண்ணெய் குளியல் ரொம்ப ரொம்ப அவசியங்க. இந்த எண்ணெய் குளியல் இந்த எண்ணெய வந்து பிரத்யேகமாக வீட்லயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க, நான் சொல்லக்கூடிய மூலிகைகள் எல்லாமே சேர்த்து ஒரு தைலம் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த தைலத்த நம்ம வந்து எண்ணெய் குளியல் எடுத்துக்கிட்டே வரும்பொழுது, கண்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி தரும். கண் நரம்புகளை இது வலிமையாக்கும். அதே மாதிரி இந்த தைலத்த டெய்லி நைட் கண்கள சுத்தி நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்பொழுதும், கண் நரம்புகள், கண் எரிச்சல் ரொம்ப நேரம் நான் சிஸ்டம் பார்த்துட்டு இருக்கேங்க. இல்ல ஹெவி லைட் பார்த்து தாங்க ஆகணும். ஸ்க்ரீனிங் டைம் எனக்கு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றவங்க, இந்த தைலத்த நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதற்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா, கடுக்காய். கடுக்காய் பொடி நமக்கு ஒரு 100 கிராம் தேவைப்படுது. 100 கிராம் அளவுக்கு கடுக்காய் பொடி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆவாரம் பூ பொடியாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த சீசன்ல உங்களுக்கு ஆவாரம் பூ கிடைக்கும். கிடைச்சா அது வாங்கிட்டு வந்து 100 கிராம் அரைச்சு அப்படியே எடுத்துக்கோங்க. இல்ல பொடியாக இருந்தாலும் ஆவாரம் பூ பொடி நமக்கு 100 கிராம் தேவைப்படுது. இதுல முக்கியமாக பார்த்தோம்னா நெல்லிக்காய். நெல்லிக்காய் பொடியும் நமக்கு 100 கிராம் அளவுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த 3 மூலிகையும் 100, 100 கிராம் 300 கிராம் அளவுக்கு இப்போ நம்மக்கிட்ட இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து ஒரு 1 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெயில இந்த 3 பொருட்களையும் சேர்த்து நன்றாக காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த தைலம் தாங்க உங்களுடைய அந்த உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது. ஸோ அதிகமான தலைவலி இருக்கு அப்படின்னு சொல்றவங்க, கண் எரிச்சல் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க, இந்த தைலத்த தலையில அப்ளை பண்ணிட்டு வாரம் 2 முறை நம்ம எண்ணெய் குளியல் எடுக்கலாம். இதே தைலத்த இரவு நேரத்தில் கண்கள சுத்தி நீங்க அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாங்க. ஸோ கண்கள சுத்தி நீங்க அப்ளை பண்ணும்போது, கண் எரிச்சல், நமக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கண் நரம்புகள் நமக்கு வலிமையாக ஆரம்பிக்கும்.